வெல்கம் வியூவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரசிக வாசகர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் விடிஆர்எல் டெஸ்ட்னால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த நண்பரோட கமெண்ட்ஸுக்கு மதிப்பளிக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த விடிஆர்எல் டெஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நம்ம தமிழில் அனைவருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிய முறையில் இப்போ அந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். பொதுவாக விடிஆர்எல் அப்படின்னா என்னென்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, விரிவாக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெனீரியல் டிசீஸ் ரிசர்ச் லேபரட்டரி டெஸ்ட். அதில் உள்ள அந்த டீங்கிற வாக்கியம் நாளடைவில் கொஞ்சம் காலமாகத்தில் மறைஞ்சிருச்சு. அதனால் இந்த எழுத்துக்களுடைய சொற்களுடைய முதல் எழுத்துக்களை ஒருங்கிணைச்சு அதில் கொண்டு வந்தது தான் இந்த விடிஆர்எல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஃபார் சிபிலிசிஸ். இந்த சிபிலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள் பால்வினை நோய்களில் இந்த சிபிலிசிஸ் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வைக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இது ஒரு எளிதில் பரவக்கூடிய பால் தொற்றுக்கள் மூலம் பரவக்கூடிய ஒரு எளிய வகையான, அதாவது பரவுவதற்கு ஒரு எளிய வகையான ஒரு பாக்டீரியா. பால் தொற்றுகளில் மூலமாக கான்டாக்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துலேயோ கொஞ்சம் நாள்லேயோ இது ஏற்படுத்திடும். பரவுறதுக்கு எளிமையாக இருந்தாலும் இதனுடைய விளைவுகள் மிக கடுமையான தாக்கத்தை நம்ம உடம்பில் ஏற்படுத்தும். பிரைமரி ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ், லேட்டன்ட் ஸ்டேஜ், நியூரோசிபிலிசிஸ், கன்ஜெனிட்டல் சிபிலிசிஸ்னு தனக்கு வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாரிசுகளுக்கும் இது நோயை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. மற்ற பால்வினை நோய்கள் மாதிரி இது சாதாரணமாக நம்ம நினச்சிட முடியாது. உடம்புலாம் பொத்து புழுக்களாக வரக்கூடிய ஒரு கடுமையான ஒரு இந்த வியாதி இது. இந்த வியாதி ட்ரெப்பினோமா பெல்லிடம்ங்கிற ஒரு பாக்டீரியானால் உண்டாக்கப்படுது. இது எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைரல் வடிவில் சுழல் வடிவில் இந்த இது இருக்கும். சரிங்களா? ஸ்பைரல், நம்ம ஸ்ப்ரிங்கு வடிவம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரிங்கை ஒரு இது நீட்டி விட்டோம்னா எப்படி அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் இந்த பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு முனையும் என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம உடல் உறுப்பில் என்ட்ரி பண்ணி பெனட்ரேட் பண்ணி போகும் பொழுது மிகவும் அதற்கு எளிமையாக போயிடுது. எந்த வகையான ஒரு இது காட்டிலும் அந்த பாக்டீரியா காட்டிலும் இது ஒரு ஈஸியாக பெனட்ரேட் பண்ணி கொடுக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணியை வச்சு நீங்கள் சுவத்தில் அடிக்கும்போது அது ஈஸியாக போகிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு தான் நம்ம ஜம்பர் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அதில் வச்சு வரும்பொழுது இந்த ஸ்க்ரூ டைப் பார்த்திங்கன்னா அது செயல்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் திருப்பி வர முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் வடிவில் உள்ளது தான் இந்த ட்ரெப்பினோமா பெல்லிடம்ங்கிற இந்த கிருமி. சரி, இந்த டெஸ்ட்டு எந்த முறையில் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயும், ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு நிலையிலும், மருத்துவரின் பரிந்துரை பேரிலும், அதே நேரத்தில் சுய விருப்பத்தின் பேரில் தன்னார்வலர்கள் மூலமாக இந்த டிசீஸை நம்ம ஈஸியாக டயக்னோசிஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது அந்த லேபரட்டரிக்கு நம்ம போனோம்னு கேட்டிங்கன்னா, அருகில் உள்ள இரத்த பரிசோதனை நிலையத்துக்கு போனோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிளட் டெஸ்ட்லேருந்து கூட இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணலாம். இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிளட்டு மட்டும்தான் தேவைப்படுங்கிறது கிடையாது. நம்ம ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்ல முடியாது, மூளையிலேருந்து தண்டுவடத்தின் மூலமாக பயணம் பண்ணி வரக்கூடிய ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவத்தில் கூட இந்த டெஸ்ட்டை எடுத்து நம்ம பண்ணலாம். சரி, இந்த டெஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1906ஆம் ஆண்டு வாசர் மேனும் ஆல்பர்ட் நீசருங்கிறவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா,
ஏறத்தாழ ரொம்ப பழமையான டெஸ்ட்டு, இன்றைக்கி வரைக்கும் அதிக அளவில் செஞ்சுட்டு வர டெஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துடுச்சு, ஆனால் இன்றைக்கும் அதனுடைய இதை தான் நம்ம அதனுடைய ஸ்டேஜஸ் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க முடியும். இன்ற வரைக்கும் அது வந்து இருக்குது. ஏறத்தாழ முதல் உலகப் போர் நடப்பதற்கு முன்பே இந்த டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மேற்கண்ட அறிஞர்களால். அதற்கு மற்ற ஒரு அறிஞர்களால் வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து அது மேம்படுத்தி வந்திருக்காங்க. அப்படி வரப்படக்கூடிய டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா VDRL தான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது, ART டெஸ்ட்டு, TPPA டெஸ்ட்டு, TPHA டெஸ்ட்டு அப்படிங்கிற டெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இதில் வந்து அட்வான்ஸாக வந்து கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த TPHA தான் என்ன சொல்லுவாங்கன்னா FDA APS டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சிவிலைசேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான டெஸ்ட். சரி, இந்த டெஸ்ட்டில் வந்து எப்படி ஒரு இயக்க நிலைகள் நடைபெறுதுங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக அந்த ட்ரெபினமா பெல்லிடம்ங்கிற ஒரு பாக்டீரியா, ஒரு ஆன்டிஜனான பாக்டீரியா நம்ம உடம்புல பூந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம உடம்பு வந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆன்டிபாடிஸ் வந்து ஒரு புரோட்டீன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த புரோட்டீனோட அளவு எவ்வளவு இருக்குது, எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டோட ஒரு அடிப்படை தத்துவம். சரிங்களா? சரி, இந்த டெஸ்ட்டு இப்போ வந்து எல்லாமே உண்மையான்னு கேட்டோம்னா, நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நார்மல், சில நேரம் வந்து பாசிட்டிவ்னு வரும். பாசிட்டிவ்னு வரும் பொழுது அதனுடைய இந்த புரோட்டீனோட அளவு வந்து ஆன்டிபாடிஸோட அளவு வந்து இந்த லெவல் வந்து பிளட்டில் கூட்டிகிட்டே இருக்கும் பொழுது வந்து லேட்டன் ஸ்டேஜுக்கோ அல்லது செகண்டரி ஸ்டேஜுக்கோ வந்து இந்த டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? அப்போ அந்த நிலைமையில் வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து மருத்துவரை அணுகி வந்து அல்லது யார் பரிந்துரைத்தாங்களோ அந்த மருத்துவர் மூலமாக வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். சரி, இதோட இன்னொரு டெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டட் ரியேஜென்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதையும் பார்க்குவது மூலமாக வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இதை வந்து ஒரு மேம்போக்காக தான் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ HIV வைரஸோ அல்லது வந்து மஞ்சக்காமலை வைரஸுகள் இந்த மாதிரி இருந்தாலோ இப்போ நம்ம சால்மோனெல்லா டைஃபாய்டு வரதுக்கான இது இருந்தாலோ இந்த டெஸ்ட்டு வந்து தவறாக கண்டுபிடிச்சி கொடுக்கும் சமயத்தில். ஏன்னா அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வரும் பொழுது இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காகத்தான் TPPA டெஸ்ட்டும் TPHA டெஸ்ட்டும் வந்து பண்ணுறாங்க. அதாவது இந்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது. பொதுவாக வந்து இது வந்து சில நேரம் வந்து இந்த டெஸ்ட்டோட உண்மைத்தன்மை எப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து பிரைமரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செகண்டரி ஸ்டேஜ் லேட்டரி ஸ்டேஜில் வந்து அந்த காலத்தில் இருந்து 1906 இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி ஏறத்தாழ 106 வருடங்களுக்கு 12 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? 110 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் இந்த டெஸ்ட்டு தான் லீடிங்கில் அதிக அளவில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் பிழை ஏற்படுறதுக்கு கூடுமான வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை. சில நேரம் வந்து வேறு ஏதாவது அசோசியேட்டட் டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த VDRL டெஸ்ட்டு நினச்சி யாரும் பயந்துக்கிற வேண்டாம். பொதுவாக அந்த மாதிரி அறிகுறி இருக்குது, இந்த மாதிரி மருத்துவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இம்மீடியட்டாக அதற்கான ஒரு லேபில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. சில நேரம் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிகாஷனாக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நாமே வந்து ஏமாற்றிக்கிற மாதிரி என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆன்டிபயாட்டிக்ஸ் பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து எடுத்துடுவாங்க. அந்த எடுத்துக்கிட்ட போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிருமிகளோட தாக்கத்தை வந்து டெம்பரவரியாக குறைச்சி கொடுக்க வைக்கும். அதோடு அவங்க வந்து மறந்துடுவாங்க. டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஆன்டிபாடிஸோட அளவு குறையிறதுனால வந்து டெஸ்ட்டு வந்து இல்லைன்னு காமிச்சு கொடுக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ரிகாஷனாக அந்த மாதிரி எடுத்ததுனால வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்ததுனால அது வந்து ஃபால்ஸுங்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஆனால் அந்த கிருமி இருக்கிறதுனால வந்து முழுமையாக அந்த கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த சிபிலிசிஸ்ங்கிற பால்வினை நோய்கள் வந்து மறைமொழிய போய் ஒரு மாத்திரை 2 மாத்திரை ஒரு 3 நாளைக்கு எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் சார், நெகட்டிவ்னு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக அது காமிக்க குடிக்கும். அதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம இது பண்ணுவோம்.
அந்த இதில் வந்து நம்ம வந்து அது வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிற வேணாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் கான்டாக்டில் இருந்தீங்களோ, பாதுகாப்பற்ற உடல் இந்த மாதிரி இதில் இருக்கும் பொழுது உடனடியாக போய் நீங்கள் அதற்கான மருத்துவர்களை நீங்கள் அணுகி நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட வேண்டியது. நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா அதுக்கான கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான், சரிங்களா? அதை வந்து நம்ம தற்காத்துக்கிறலாம். அதில் வந்து முழுமையாக வந்து இது பண்ணிக்கிறலாம். அதனால் இது வந்து நினச்சி நீங்கள் அச்சப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் உங்களே நீங்கள் ஏமாற்றும் பொழுது தான் இந்த பிரைமரி ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ் ஆகும், செகண்டரி ஸ்டேஜ் லேட்டன் ஸ்டேஜ் ஆகும், அடுத்து நியூரோசிபிலைசிஸ் ஆகும். அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்க வைக்கும். இதெல்லாம் போக கன்ஜெனிட்டல்னால் நம்ம தாயிடம் இருந்து குழந்தைக்கு வந்து அது வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் வந்து இந்த VDRL வந்து ஒரு மாண்டேட்டரி கட்டாயமாக ஆக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அது அந்த மாதிரி குழந்தைக்கு போகாத மாதிரி தடுக்கிறது வந்து ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய ஒரு அடிப்படை கடமை. அதனால் இந்த VDRL டிசீஸ்ங்கிற வெனீரியல் டிசீஸ் ரிசர்ச் லேபரட்டரி டெஸ்ட்டை வந்து நம்ம பயப்படாமல் அதற்கான பாதிக்கப்பட்டவங்க வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எழக்கூடிய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் அதற்கான நம்ம வந்து விடையளிக்கிற மாதிரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.